ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னென்ன பொருளாக வந்து எடுத்துருக்குன்ட்டு ப்ரஷ்ஷு வந்து எடுத்திருக்கேன், பென்சில் எடுத்திருக்கேன், பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு A4 ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அதில் கொஞ்சம் லைட்டாக வந்து பென்சிலில் கொஞ்சம் டார்க்காக வந்து கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா டார்க்காக வந்து தெரிகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக வந்து கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் ஜெல் பென் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட்னர் வந்து எடுத்துக்கலாம். ஒயிட்னர்னு சொல்கிறத அவுட்லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கர் எடுத்துக்கலாம். சிடி மார்க்கர் இருக்குது, அதுக்கப்புறம் பர்மனெண்ட் மார்க்கர் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை கூட வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் கூட வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். கீழே வந்து மண் மேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தமாரி அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். தென்னை மரத்தெல்லாம் வந்து பொதுவாக இந்த மாதிரி வந்து கோடாக வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி தான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே அவுட்லைன் கொடுக்கும்போதே வந்து பிளாக் கலரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இதில் நிறைய டெக்கரேஷன் பண்ணுறதுனா கூட நீங்கள் நிறைய டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மலை வந்து நம்ம பெயிண்ட் அடித்தாச்சு, மலை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லா வந்து மலையெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கிட்டு நம்ம க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதாவது டார்க் க்ரீன் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து எடுத்துகிட்டு அந்த தென்னை மரத்தில் இருக்க இலைலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இலைக்கெலாம் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்க புல்லுலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் வந்து கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டார்க் க்ரீன் இல்லைன்னா லைட் க்ரீன் கூட வந்து எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாய். நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஹாய் சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் யாருக்காவது ஹாய் சொல்லணுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் வந்து வரைஞ்சிக்கிறோம். அதாவது தென்னை ஓலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ லைட் க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துக்கலாம். பென்சில் பின்னாடி திருப்பி அதில் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக வர மாதிரி நம்ம வந்து கொத்தாக வந்து வரைஞ்சிக்கலாம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தான். இளநீலாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து குட்டி குட்டியாக வந்து வரைஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான். அதுக்கப்புறம் ரெட் கலரில் வந்து பெயிண்ட் கொஞ்சமாக வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் பெயிண்ட் வந்து அதில் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வந்து இது மாதிரி தான் வந்து பொழுது சாயும் போது வந்து கொஞ்சம் இந்த கலரில் வந்து இருக்கும். அந்த மாதிரி சொல்லிவிட்டு நானும் வந்து இந்த கலரில் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் எல்லோ கலர் மட்டும் வந்து அடிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த 3 கலருமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புல்லுலாம் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கீழேயும் வந்து பெயிண்டில் அந்த ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் பெயிண்ட் இருந்ததுனால நான் இந்த மாதிரி வந்து தண்ணி தொட்டு அங்கங்கே வந்து அந்த பெயிண்ட்டை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையுமே வந்து அடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ப்ளூ கலர் கூட வந்து அடிச்சுக்கோங்க. அது வந்து தண்ணிலாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். நான் வந்து ஒரு மணல் மேடில் வந்து தென்னை மரம் வந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பறவைலாம் இருக்கும் பார்த்திங்களா, ரைட்டு மாதிரி வரையுமே அந்த மாதிரி பறவை வந்து வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான். இந்த ட்ராயிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.